ஐயா, இப்போ இருக்கிற மக்களுக்கு, இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தர் மாறுனா கூட நம்ம வாழ்க்கை மாறிரும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு இல்லையா? நீங்க யாருமே இங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணல. எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு கூட்டு களவாணிகள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா மக்களுக்கு அந்த மனநிலை இல்லையே. மக்களுக்கு மக்கள் தானே எல்லாரும் சிந்திக்கிறது கிடையாது. ம். யாரோ ஒருத்தர் தான் சிந்திப்பாங்க. ஆமா. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா இருந்தது. மக்கள் இந்தியர்களோட அடிமைகள். அங்கே எல்லாம் பண்ணைகள், விவசாயங்கள். இவன் பொழுதன்னைக்கும் சோத்து கூட வெளிய இருக்காது. இவன் உழைக்கிறதுக்கு. ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரபுக்கள், அந்த சார்மன்னன், அவன் வீட்டு பொம்பளைங்க ஒண்ணுக்கு போறது கூட தங்கத்தால கட்டி வச்சிருப்பான் பார்த்துருப்போம். ம். அந்த நேரத்தில தானே இறங்கி வந்தார் லெனின். தானே வந்தார். அது காலத்தின் கட்டாயமோ எனக்கு தெரியாது. காலத்தின் கட்டாயம் தான் சொல்லணும். எங்கே பிரச்சனையோ அதை தீர்த்துக்க வேண்டியது அப்போ ஒருத்தன் அனுப்புகிறானோ இல்லை இவங்களே வர்றாங்களோ அது இயற்கை தான் முடிவு பண்ணணும். வர்றாரு, சேர்மன்னை விரட்டுறாரு, கம்யூனிஸ்டத்தை கொண்டுட்டு வர்றாரு. அந்த நாட்டில் கம்யூனிஸ்டம் வருது. எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் கல்வி. பல கோடி பேர் சாகுறாங்க, பல கோடி பேர் மக்கள் சாகுறாங்க. ஆனால் அந்த அரசாங்கத்தில் லெனின் உருவாக்குறாரு, ஸ்டாலின் கட்டி அமைக்கிறாரு, கட்டமைப்பு உருவாக்குறாரு, அப்புறம் கோசிஷன் வர்றாரு, அப்புறம் கோர்பஸே வர்றாரு. ஒரு நைட்டோட க்ளோஸ் ஆகிடுறது கம்யூனிஸ்ட் ஆச்சு. ஒரு நைட்லேயே அவ்வளோதான், ஒரு நைட்டோடு பிடிச்சி ரஷ்யா ஆட்சி முடிஞ்சு போகுது. கோர்பஸே ஓட்டம் என்னென்னு கேட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்தாப்பில் புடின்னு வர்றான். அவன் தன்னை இப்போ சர்வதிகார ஆட்சியை நிரந்தரமாக பண்ணுறான். அதை போல் ஒரு ஆட்சியை தான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த நாக்பூர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இந்த நாக்பூர் கம்பெனின்னா என்ன கேட்டால் அவங்களுக்கு எந்த செயல் திட்டமும் கிடையாது. எந்த மக்களுடைய தேவைக்கு அவங்க சிந்திக்கிறவங்க இல்லை. அவங்க ஏதோ கடவுள் பேர் சொல்லிட்டு ஒன்று சிந்திக்கிறாங்க. நாங்கள் கடவுளுக்கு மதம் சார்ந்த அரசியல்னு சொல்றீங்க. அது மதம் சார்ந்த அரசியல்னா கடவுளுக்கு நீ என்ன பண்ணிட்டு போற? கடவுள் கிட்ட கேட்பாரா இதெல்லாம் பண்ணி கொடுனா? அவரே சர்வ சக்தி உள்ளவர். அவர் மனுஷங்கிட்ட கேட்பாரா எனக்கு எல்லாம் பண்ணி கொடு அப்படின்ட்டு. மனுஷனுக்கு வேண்டிய செய்யும் முதல்ல தான் அவர் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாருன்னா மனிதனுக்கு வேண்டியது என்ன வேணும். ஆனா இவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் தோழி கேட்குறேன். அது ஏதோ ஒரு காலத்தில் இஸ்லாமியர் வந்தான், அவன் இந்துன்னு உள்ள மக்களை அவன் முஸ்லீம் ஆக்கினான். அதை இவனுக்கு என்ன பண்ணானுங்க, அதை சிலர் ஏற்றுக்கணும், சில பேர் ஏற்றுக்கலை. இவனுக்கு அதை ஒரு அவங்க எதிரியாக இந்த சாவர்கர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆரம்பித்தானுங்க. அது அப்படியே இந்து மதம் முஸ்லீம் மதம் பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு. அதாவது இன்னும் நான் சொல்லிட்டு அது முடிஞ்சு போயிடுச்சு. அவன் பாட்டுக்கு அவன் பாகிஸ்தான் கேட்டான் கொடுத்துட்டான் நீ போய்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே உள்ள எல்லா முஸ்லீம்களும் போக முடியாது. இந்த நாட்டில் சொத்து வச்சுருக்காங்க, திடீர்னு அங்கே போய் சொத்து வாங்க முடியாது. அந்த பகுதியில் இருந்தவங்க அப்படி ஆகிட்டாங்க, இந்த பகுதியில் இருந்தாங்க, நாங்கள் அப்படி இருந்துட்டு. இன்றைக்கி கூட இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆக நம்மளவங்க தான் மதம் மாற்றப்பட்டவங்க. நாங்கள் வரல, மதத்தில் நாசமாக போங்க. மதம் யாரை நம்பிக்கிட்ட மதம் சோறு போடுறது கிடையாது. வேலை தான் சோறு போடும். வேலை தான். இப்போ மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கு. மக்கள் மனநிலை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன மனநிலை கேட்குறீங்களா? இப்போ இருக்கிற சிஎம் என்ன பண்ணார், 1000 கொடுத்தாரு. 1000 கொடுத்து அப்புறம் என்ன பண்ணார், பஸ்ஸில் போங்கன்னாரு. இலவச பேருந்து பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் பஸ்ஸில் போங்க, காசு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, இப்போ டக்குன்னு என்ன பண்ணார், ஒரு பொங்கலுக்குன்னு 3000 போட்டார். அது ரேஷன் கார்டுக்கு போட்டார். உரிமை தொகையில் என்ன பண்ணார், டக்குன்னு 5000 போட்டார். ஏன்னு கேட்டால் இதை ஆரம்பித்து வச்சவனுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பீகாரில் ஆரம்பித்தான். அவன் நாக்பூர்காரன் ஆரம்பித்தான். அவன் அப்படி தான் சொல்லுவான். அவங்கள நாக்பூர்காரன் தான் சொல்லுவேன். பிஜேபி நேற்று வந்தது. அன்னைக்கு நாக்பூர் சாவர்கர் கும்பல் RSSன்னுவான். அது என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆர்னா என்ன, எஸ்னா என்ன, எனக்கு தெரியாது. இது என்ன சொல்லிட்டு போங்க. குட்டிச்சோரா போன போய் அப்புறம் ஜனசங்கன்னு ஆரம்பித்தானுங்க. ஜனசங்கம் இருந்தது எமர்ஜென்சியில். இதே இந்திரா கொண்டுட்டு வந்தாப்புல 76ல். அப்போ அந்த ஜனசங்கம் பிஜேபி மாறிச்சு. எல்லாம் அதாவது இன்னொரு ஆரம்பித்தானுங்க. அதாவது ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்தானுங்க. ஜனதா பார்ட்டிலேருந்து ஆரம்பித்து பிஜேபியாக போயிட்டானுங்க. நீங்கள் சரித்திரத்தை படிங்க, என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லி. இங்கே என்ன பண்ணால், பெரியார் என்ன பண்ணார், காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸை விட்டு வெளியேறினார். சுயமரியாதை இந்த காங்கிரஸால் ஒரு யூஸ் இல்லை. இந்த காந்தி பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பிடிக்கல, கேழ்வரகு சாப்பிட்றா, கேப்பை அரைச்சி சாப்பிடு, அதுவும் கல்லில் போட்டு அரைச்சி சாப்பிடு. திருகைன்னு சொல்லுவாங்க, கேப்பை திருகைன்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு சாப்பிடு அப்படின்னுவார். கதர் துணி எடுத்து கட்டிக்கணும்னு சொல்லுவார், நெஞ்சு கட்டிக்கணும் அப்படின்னுவார். ஆனால் தொழில்துறையெல்லாம் இப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு வருது. இதெல்லாம் இந்த உலகத்துக்கு சரிபத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு ஒரு இது. அதனால் என்ன பண்ணார், இது வேணாம், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சுயமரியாதை ஒன்று ஆரம்பிக்கிறேன். அது என்ன சுயமரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெரியார் தான் எனக்கு எல்லாமே நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் பெரியார் சுயமரியாதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்னார்ட் சாஹிப் ஒருத்தன் கேட்குறான், பெர்னார்ட் சார் உங்களை யாராவது மதிக்கணுமா, எல்லோரும் மதிக்க நீங்கள் நினைக்கிறீங்களா, பிறர் மதிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு பெர்னார்ட் சார் பற்றி ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு பெர்னார்ட் சார் சொல்கிறான், என்ன நான் மதிக்கிறேன், பிறர் என்னை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. யார் என்ன நினைச்சாரு? அப்போ கேட்குறான், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, சொல்கிறேன்,
உன் நண்பன் யாருன்னு சொல்லு. ஏன் சொல்கிறேன்னா அவன் அறிஞரன். அவனு என்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பவுன் எப்படி சம்பாதிக்கணும் புத்தகத்தை படிச்சுட்டு அப்போ வந்து ஒரு மாவு மில் இருந்தது. அந்த மாவு மில்லை லீஸுக்கு விட்டுட்டு குடிச்சிக்கிட்டே கிடந்தான் பெர்னார்ட் ஷாப்பை. இந்த அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கச்சேரிகளை போய் பாடிக்கிட்டு வருவாங்க. அப்போ சரியான கோட்டு கூட இருக்காது, அதில் போய் உட்கார்றதுக்கு பெர்னார்ட் ஷாப்புக்கு. அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அவர் இறந்துட்டார். அம்மாவுடைய தேவையில் தான் வளர்ந்தார். அப்போ என்ன பண்ணார், சிந்திச்சிட்டார். சிந்தனைன்னா நீங்கள் சிந்திக்கிறது சாதாரணம் இல்லை, இல்லாட்டி போங்க முன்னாடி உட்கார முடியாதுன்னா இல்லை. சிந்திச்சிட்டார். சிந்திட்டு என்ன பண்ணார், டெய்லி 10 பக்கம் எழுதினார். ஒரு நாளைக்கு 10 பக்கம் எழுதுவார். இலக்கியங்களெல்லாம் படிப்பார். படிச்சுட்டு ஒரு பத்திரிகையில் எழுதுறதுக்கு ஒருத்தர் உதவி கேட்டார். அவர் கொடுத்தாரு. அப்போ சொன்னால் ஒரு பெர்னார்ட் ஷா எப்படி வெளியே வந்தான்னு சொல்லிவிட்டு ஷேக்ஸ்பியர் புத்தகங்களை எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி எரிமலையில் வைக்கணும்னா தெரியுமா உங்களுக்கு? அது இல்லை, தெரியல. எரிமலையில் வைக்கணும் ஏன்னு கேட்டால் ஒன்றுமே யூஸ் ஆகாது. அவ்வளோ பெரிய தத்துவங்கள் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படின்ட்டு சொன்னான். இது என்னடா பெர்னார்ட் ஷா அப்படி. அப்போ ஷேக்ஸ்பியருக்கு ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவ மதம்னா ஷேக்ஸ்பியர்னா கிறிஸ்தவ மதம். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிறீங்கல்ல, அந்த ராமாயணம்னா இந்து ராம் 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 ராம்னு எப்படி பண்ணிக்கிறாங்களோ, இப்போ எப்படி அங்கேருந்து காசிலேருந்து எப்படி ராமேஸ்வரத்துக்கு போகிறான், இவன் ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு போகிறான். அதே மாதிரி ஷேக்ஸ்பியரும் இங்கே இந்த பைப்பில் இவங்களுக்கு ஒன்று தான். அவன் அந்த மாதிரி ஒரு 36 நாடகம் நம்ம போட்டிருக்கான். இவன் என்ன சொல்லிட்டான், அதை வந்து எல்லாம் எரிமலையில் வைக்கணும் அப்படின்னா. அவங்க உடனே பார்த்தேன், டேய் என்னடா எரிமலையில் வைக்கணும்னு சொல்கிறானே, இவன் எப்படி எழுதியிருக்கான் பார்க்கலான்னு மாட்டேன். அப்படியே அதில் போய்ட்டு இவன் புஸ்தகம் இப்போ டாக்டர் வரதராஜன், அண்ணா, நேரு, சுந்தர வடிவேலு, இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புஸ்தகம்லாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாப்பில். இலக்கியம் ரஷ்யாவில் பார்க்க போனால் டால்ஸ்டாய் எழுதியிருப்பார். மகாராஷ்டிரா எடுத்து போனீங்கன்னா காண்டேகர் எழுதியிருப்பார். இலக்கியங்கள் வேறு, தத்துவங்கள் வேறு. இலக்கியங்களை யார் வேணாலும் இன்னும் எழுதலாம். தத்துவங்கள் அவ்வளோ சீக்கிரமா தத்துவம் எழுத முடியாது, சொல்லவும் முடியாது, எழுத முடியாது. ஏன்னா அது எப்போ எவன் தோன்றாமோ அவனுக்கு தான் தெரியும். இப்போ அதே போல இப்போ நீங்க இப்போ சொன்னீங்கல்ல இவ்வளோ அறிவார்ந்த சமூகமா இப்போ இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே அறிவார்ந்த சமூகம் இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்பவும் வரும். உங்களோட என்னோட இந்த ஒப்புமையும் போகாது. ராபர்ட் இங்கிலீஷால் சொல்றான், எண்ணம் எனும் நிலத்தில் என்ன வருமோ நான் அறியேன். அவன் பெரிய நாத்திகன். அவன் இந்த மாதிரி மேடையில் பேச மாட்டான். ஒரு பெரிய அரங்கம், மியூசிக் அகாடமி, ராஜா அண்ணாமலை மன்றம், அப்படிப்பட்ட இடத்துல போய்ட்டு பேசுவான். டிக்கெட் எவ்வளோ போடுவான், $100 போடுவான், $50 போடுவான். அங்கே தான் பேசுவான். ஒரு வக்கீலாகவும் பதிவு பண்ணிக்கிட்டான், வக்கீல் தொழிலும் பண்ணுவான். அப்படின்னு சொன்னான், எண்ணம் எனும் நிலத்தில் என்ன வருமோ நான் அறியேன். ஆனால் கணவன் மனைவி குழந்தைகள் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை மேம்படுத்த ஒருவன் எவனோ வருவான். மேம்பட்ட மனிதர்கள் எப்பயும் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு முடிவு வர்றது தெரியாது, எனக்கே தெரியாது. எங்கள் அப்பா உடம்புல அணுவாக இருந்தேன். எங்கள் அம்மா வயிற்றுல சொன்னேன். வெள்ளை மனசோடு இங்கே வந்தேன். வெறும் மனசோடு வந்தேன். வெறும் மண், இது ஒரு மண் வந்தேன். இந்த சமுதாயத்தில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் நச்சு கிச்சு எல்லாம் சேர்ந்துச்சு. சமுதாயத்தில் பல மனிதர்கள், பல வாழ்க்கைகள், பல இதுகள் எல்லாம் வந்து பயஞ்சது. அப்போ தான் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், தண்ணிலே தான் பிறக்கணும், தண்ணிலே தான் பிறக்கணும். என் அம்மா அப்பா பெற்றாங்க, நான் மறுக்கலை, நீ மறுக்கலை. என்னையும் பெற்றாங்க, உன்னையும் பெற்றாங்க. தண்ணிலே நீ தான் பிறக்கணும். அப்போ தான் தன்னை அறிவாய். தன்னை அறிந்ததை உலகுக்கு உணர்த்துவாய், அதை செயலாக்குவாய். இதை சொன்னது யார்? பெருமகன், ஆசிரியன், பேராசிரியன், பல்கலைக்கழக துணைவேந்தன், ரஷ்யாவுடைய ஐக்கியமிஷனர், இந்திய ஜனாதிபதி, அடக்கமான மனிதர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே ராஜாஜி கூட ஒரு முறை சொன்னார், நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. என்ன கேட்டுக்கணும், இந்திரா காந்தி வந்து என்கிட்ட கேட்டுக்கணும், இல்லாட்டி ராதாகிருஷ்ணன்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னுவார். ஏன்னா இது மேதைகள் பிறந்து என்னை உருவாக்கின ஒரு பிராமணர் தான். தெரியுமா உங்களுக்கு? பெரியார் பார்ப்பன இயக்கணும்னு ஆரம்பித்தார். எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குறது, எந்த ஜாதி எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ நான் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. சொன்னால் தெரியும். இந்த கேசரியில் கொண்டு வச்சுட்டான், என்ன வச்சுட்டான், இந்த வேலைக்கு வசம் ஜாதின்னு வச்சுட்டான். அங்கே அவமானப்பட்டு நிற்கிறான். அதெல்லாம் வேண்டாம். கல்வியை கொடு, வேலையை கொடு. சைனா எப்படி இருந்தது? இந்த நாட்டை விட கேவலமாக இருந்தது. இங்கிலீஷ்காரங்க போய் ஆட்சி நடத்தினான். கஞ்சா கிளையை கொண்டு போய்ட்டு எல்லாரையும் கஞ்சா குடிக்க வச்சான். கஞ்சா பண்ணி விட்டு அவங்கள வந்து கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி அவங்க வந்து பெத்த தகப்பனே தன்னுடைய மனைவி மக்களை விவசாயத்துக்கு உட்படுத்தினான். அப்படிப்பட்ட கட்டத்தில் தான் அவன் மாவம் உருவானான். அந்த சேங்கசைக்கு அடித்து விரட்டிட்டு அந்த நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை கண்டு எல்லாரும் அப்படி ஓட்டுறான் ட்ரெயின், இப்படி ஓட்டுறான் ட்ரெயின், அது பண்ணுறான், இது பண்ணுறான், அப்படிலாம் சொல்லி பண்ணுறானுங்க. இந்த டயத்தில் தான் அவனும் அங்கே ஆட்சிக்கு வந்தான். இந்த குடியரசு ஆட்சின்னு சொல்கிறானே, அது ஒன்மையின் ஆட்சி. இது அப்படி இல்லை, டெமோக்ரஸி. இது கண்டிப்பாக நான் ஏன் தெரியுமா, அது எங்களுக்கு பரவாயில்ல, லேட்டாக போகிறோம். ஆனால் சரியான டெமோக்ரஸியை உருவாக்குறோம். வேலைக்காரனை மாத்திரம் வேலையை உருவாக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம வேலைக்காரன் இல்லாமல் முதலாளி பணம் சேர்க்க முடியாது.
ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா சிக்க முடியாது. நீ பணம் போட்டால் மட்டும் முதலாளி இல்லை, அந்த பணத்தை வந்து பெருக்கணும். அதற்கான வழியும் தெரிஞ்சு அப்படிப்பட்ட தொழிலாளியை உருவாக்கணும். நாங்கள் வேலைக்காரனுக்கு வேலைக்காரன், நான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குற முதலாளிக்கு முதலாளி, அதே நேரத்தில் இந்த நாட்டை மேம்படுத்துகிற ஒரு தொழிலாளி, நீ அதே தான். இப்போ நீங்க பெரியார் அவர்கள் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசும்போது. பெரியார் அவர்கள் வந்து சுயமரியாதை இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாரு. சுயமரியாதைன்றது அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்து ராஜகோபாலாச்சாரியாருக்கு அவருக்குள்ள பிரச்சனை, நண்பர்கள் அவங்க இல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருந்துதான் அவர் வெளியே போனாருன்னு வந்தாரு. சொன்னீங்க. அதே மாதிரி மக்களுக்காக மக்களோட சுயமரியாதைக்காக இப்பவும் ஏதாவது ஒரு கட்சி செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற பல கட்சிகள் பெரியாரை தான் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. கொள்கை தலைவரே சுயமரியாதைக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது அவரை ஃபாலோ பண்ற பல கட்சிகள் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பெரியாருக்கு முதல்ல இப்போ இருக்காருல்ல, ஓப்பனாக சொல்லிடுறேன், இப்போ இருக்காங்க இங்கே தெரிஞ்சவங்க. இப்போ வந்து வீரமணி இருக்காரு, அவர் ட்ரஸ்ட் ஆகி என்ன பண்ணார், பணத்தையெல்லாம் வந்து ட்ரஸ்ட் ஆகி இந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் செஞ்ச வேலையை நீங்கள் செய்யணும், சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கணும். நான் ஒரு ஊராக போனேன், மூத்திர சட்டி பக்கத்தில் இருக்கும், அங்கே தான் மூத்திரம் போயிடும். ஏன்னா அவருக்கு அந்த அப்போ வந்து இந்த கிட்னி இந்த இதுக்கெல்லாம் பெரிய வைத்தியம் கிடையாது. நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சணும் அதை வந்து நீங்கள் செய்யணும், அதுக்கோசம் ட்ரஸ்ட்டாக போட்டு போட்டு போனார். ஆனால் அவங்க செய்கிறாங்களா? இல்லை. ஆனால் அது பேரை சொல்லிக்கிட்டு நான் பெரியார் தாசன், நான் பெரியாரிஸ்ட்டு அப்படி இப்படின்னு இப்போ 3 பேர் இருக்காங்க எனக்கு தெரிய. ஒன்று வீரமணி இருக்கார், இன்னொரு குளத்தூர்மணி இருக்கார், இன்னொரு ராமகிருஷ்ணன் இருக்கார். 3 பேரும் இவங்க என்ன இவங்க பண்ணியிருக்காங்க? நான் கேட்குறேன், பெரியார் பண்ண வேலை என்ன பண்ணியிருக்கிறீங்க? நான் கேட்குறேன் நீ அதை விட்டுடுங்க. கல்வி பெரிய நாத்திங்கிற ஒரு கல்விமா, சிந்தனைக்குள்ளே போகிறது அது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி உங்கள்கிட்ட விலைக்கு சொல்லிடுறேன். நாத்தியம்னா என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நம்மளுக்கு புதுமை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாரு, எண்ணத்தை சுத்திகரிக்கும் இயந்திரன்றாரு, ரசாயனன்றார் அவர் நாத்திய கல்வியை. எப்படின்னா பலவிதமான இப்போ ஒரு வயல் இருக்குது, ஒரு 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கரை வந்து நீங்கள் அதை பயன்பாட்டு கொண்டுட்டு வரணும். கையில் இருக்கிற நெல் ஒரு 10 படி நெல் இருக்கும், கொண்டு போய் போட்டுருவீங்களா? அதில் போட்டுருவீங்களா? இல்லை, போட முடியாது. போட்டால் விளையுமா? விளையாது. என்ன பண்ணுவோம், நம்ம 4 பேரும் சேர்ந்து போயிட்டு 4 பக்கம் பரப்பெடுப்போம், அதில் மரம் செடி கொடி எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவோம், இப்போ இருக்கிற மாட்டை வச்சு உழுவோம். அதுக்கான ப்ராசஸ் அந்த முறை நடக்கும். அந்த நெல்லை வந்து எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கல்வி அந்த கல்வி ராதாகிருஷ்ணனே சொல்கிறாரு, இந்த கல்வி இந்த பாலா போன மரம் செடி கொடின்னு இருக்கிற மாதிரி கெட்டு போன ஜனங்களுடைய கெட்டு போன வாழ்க்கை, கெட்டு போன இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அழிச்சிட்டு அதை காலியாக போட்டேன். அது வந்து விவசாயத்துக்கு எதை விளைய வைக்கிறியோ அது வந்துடும். இன்னைக்கு கவிஞனா போறியா, தத்துவதியாக போறியா, இல்லை ஏமர்சனை மாதிரி கவிஞனா போறியா, எடிசனை மாதிரி ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டான். எல்லாம் சொன்னான், வீண் செலவு தான். அவருக்கு தெரியும் மக்களுக்கு தான் உருவாக்குறமே தவிர காசுக்கு இல்லை. அது ஏன்னா அந்த பல்பை அப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, எவ்வளோ பெரிய ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறது எல்லாம். அப்புறம் ஐன்ஸ்டீனே ஒரு முறை கேட்டாங்க, இஸ்ரேலில் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து ஜனாதிபதியா அவங்க எங்களை ஆட்சி வந்துருங்க, அறிவாளியா இருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு அரசியல் தெரியாதுன்ட்டார், அரசியல் நிர்வாகம் தெரியாதுன்ட்டாரு. அவரே தெரியாதுன்னு சொன்ன பாடு இந்த கை நாட்டு பசங்களுக்கு என்ன தெரியும்? திருட தவிர வேற ஒன்றும் தெரியாது. புரியுது அவங்களுக்கு? இப்போ வந்து குறிப்பாக எடுத்து சொல்லிடுறேன், ஏன்னா பேர் சொல்லாமல் போக மாட்டேன், ஏன்னா என்ன பண்ணட்டும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம். ராம்தாஸ்னு அவர் ஒரு டாக்டருக்கு படித்தார், ஊராக போயிட்டு வைத்தியம் பார்த்தார். எதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பார்த்தாரோ எனக்கு தெரியாது, எதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்த்தாரோ 3 ரூபாய்க்கு வைத்தியம் 2 ரூபாய்க்கு வைத்தியம்லாம் பார்த்தாரோ எனக்கு தெரியாது. அப்படி பார்த்து என்ன பண்ணார், எல்லோடையும் பழகிட்டு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பறையாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் கட்சி வச்சுருந்தார். நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு பின்னாடி நான் வன்னியர்களை மேம்படுத்த போகிறேன், நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நம்மளுக்கு தனி சலுகை இருக்கணும், நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து மோஸ்ட் பெர்ஃபார்வர்டாக என்னமோ ஆங்கிலத்தை சொல்லுவோம், அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை ரோட்டில் இருக்கிற மாற்றெல்லாம் வெட்டி போட்டு, குழந்தை பிற போன பொம்பளை பிள்ளைங்க கூட ரோட்டில் உட்காந்து அழுது, ஊருக்கு போய் சேரவுடனே போக முடியாமல் நடத்தி வந்தீங்க. 87 வந்தீங்க. இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன? அப்பனும் மகனும் வேற யாரும் வேண்டாம், அதுக்குள்ளே பண பிரச்சனை. அவங்களுக்குள்ள கட்சி உட்கட்சி பூசல் பல விதமாக போய் இந்த கட்சி போய் என்னங்க அது என்ன கட்சியில் நீங்கள் மேலே பண்ணுவோம்? அன்னைக்கு 2 பேரும் ஒன்றும் சேர்ந்து பண்ண முடியாது, இப்போ பண்ணிட்டு வைங்களா அந்த ஜாதி இந்த சமுதாயத்துக்கு? அப்பனும் மகனும் ஒன்றா இருந்தே இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல, இப்போ போயிட்டு பிரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணிட்டு போகிறீங்க? அவங்க சமூகம் நம்புறாங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் நம்புறீங்கன்றதுக்காக நான் ஒன்று மோசம் பண்ணக்கூடாது, அது முதல்ல பண்ணிங்க. நீங்கள் இவன் யோக்கியன் அப்படின்னு நம்புறதுனால நான் மோசக்காரன்ட்டு ஆக மாட்டேன்னு நினைக்காதீங்க, அது வேறு கதை. நான் அவங்க சொல்லி வைக்கிறேன். நீங்கள் சின்ன பொம்பளை பிள்ளை ஒரு முறை ஒருத்தன் கேட்டான், கீட்ஸை பார்த்து கேட்டான், கீட்ஸு உண்மைன்னா என்ன அப்படின்னு கேட்டான். அவன் ஒரு 18 வயசில் உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை காதலிச்சான். அந்த கவிங்க அந்த பொண்ணு கிடைக்கல, அவனுக்கு எடுத்துட்டான். அழகுன்னு தேடணுமே,
இந்த அழகாலேயே இப்போ நான் அழிஞ்சு போகிறேனே அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணால் அந்த உணர்ந்து என்ன பண்ணால் அழகில் உண்மையை காண்கிறேன், உண்மையில் அழகை காண்கிறேன். அதே பெர்னார்ட் ஷா வந்து ஒரு லேடி வந்து சொன்னிச்சு, பெர்னார்ட் ஷா நீ வந்து அறிவாளியாக இருக்கிற, நான் அழகாக இருக்கிறேன், நம்ம 2 பேரும் திரும்ப செஞ்சுக்கலாம். அதுக்கு அவன் சொன்னான், என்ன மாதிரி புள்ள பிறந்து என்ன மாதிரி அவர் அழகில்லாத புள்ளை பிறந்து உனக்கு பிறந்து அது எதுக்கு யூஸ் ஆகுது? அழகு அது இல்லை, உண்மை தான் அழகு, அழகு தான் உண்மை. அதுதான் நான் காந்தியை சொன்னார். அந்த கீட்ஸ் அவன் ஒரு கவிஞன், நான் ஒரு இறைவன் படைச்சது இல்லையே ஒரு ஈர்ப்பு சக்தியை உலகத்திலேயே அது பெண்களுக்கு தான் கொடுத்துருக்குறான். நான் உண்மையே சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நாங்கள் என்ன எங்கள் அப்பா வெறும் அனுமதி தான் அனுப்பிச்சி விட்டார் எங்கள் அம்மா கிட்டே இருந்து. அந்த வயிற்றுல சுமந்து இந்த சமுதாயத்தை கொடுத்தது என் தங்கச்சியை நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன காலையில் இந்த நைட்டில் கூட ஃபோன் வந்துச்சு, நாங்கள் வந்து என் தங்கச்சி மகனை கல்யாணம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன்ப்பா. என் வீட்டு பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி முதல்ல என்னென்ன சாமான் வாங்கணும் வாங்கிட்டு முதல்ல போ, 6ஆம் தேதி கல்யாணம், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டாச்சுன்னா அம்மாவோட வாழணும், அக்காவோட வாழணும், எல்லாரோட வாழணும், சமுதாயத்தோட வாழணும். இந்த சமுதாயம் எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குது. அந்த சமுதாயத்துக்கு நான் கஷ்டப்பட்டு நான் வந்து கொடுத்துட்டு போயிடணும். எந்த சமுதாயம் என்னை உருவாக்கிச்சோ, எந்த இதுக்கு கொடுத்துச்சோ அந்த சமுதாயத்துக்கு நான் கொடுத்துட்டு போயிடும். இதை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறான். நம்ம உழைப்பை பல பேர் உழைப்பை நம்ம பெற்றுருக்குறோம், அந்த உழைப்பை நம்ம கொடுத்துட்டு போயிடும். அதை எதுக்கு நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு? அதான் மனித கோட்பாடு, நம்ம மனிதன் அடையாளம். அதுதான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த குரலை நான் மறக்கவே மாட்டேன். கேடில் விழும் செல்வம். இந்த திருட்டுத்தனமாக சேர்ந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறது, திருட்டு வாழ்க்கை வாழ்கிறது ஓப்பனாக இருக்கணும். நிறைய அரசியல் மட்டும் கிடையாது, நம்ம அரசியல் அப்படின்னு நினைச்சா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு நம்ம பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, நம்மளை தாண்டி பல விதமான அரசியல்கள் நடக்குது. அரசியல் சொல்லக்கூடியது ஒண்ணும் இல்லை. கல்வி, வேலை, நம்மளுக்கு வந்து சமுதாயத்தில் இப்போ தனிப்பட்ட ஒன்றும் இயங்க முடியாது. சமுதாயத்தில் இணைஞ்சிருக்கிறோம், எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு வேலைக்காரனை வைக்கிறோம், வேலைக்காரன் செய்ய போனால் வேலைக்காரனை மாத்திரம், அவ்வளவுதான். கட்சிகளுக்கு கல்வி வைக்கிறோம், நீ சரியா இயங்கிறதுக்கு கல்வி வைக்கிறோம். இது வரைக்கும் உலகத்துல இல்லை. நம்ம இந்தியாவில் புதுசாக உருவாக்குறோம். இந்தியா வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குது. எடிசன் கொடுத்துருக்கலாம், ரைட் சர்வர் கொடுத்துருக்கலாம், பிளைட்டை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து போக்குவரத்துக்கு அது இதுக்கு உள்ளது. ஆனால் உலக மக்களுக்கு ஒரு சட்டத்தை இந்தியா சார்பாக கொடுப்போம். பல தகவல்கள், எங்களுக்கு தெரியாத பல தகவல்கள். ஏன்னா இப்போ மேலோட்டமான அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது ரொம்ப புதுசான தகவல்களா இருக்கும். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா. நன்றி.